ட்ரெய்லர்ல ஒரு சேர் காட்டுவாங்க. அந்த சேர் என்ன? அந்த சேர் பார்க்கிறதுக்கு ஒரு பென்சிலை விட சின்னதா தான் இருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகும்? ஒரு சீன்ல நாகார்ஜுனா ஒரு 100 டிவி முன்னாடி நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அவர் என்ன பார்க்கறாரு? உபேந்திராவோட கேரக்டர் டோட்டலா சர்ப்ரைஸா இருக்கு. இந்த உபேந்திரா யாரா இருப்பாரு? ரஜினிக்கு ஃப்ரெண்டா இல்ல வில்லனா? சத்யராஜ் சயின்டிஸ்டா இல்ல ஷிப் மெக்கானிக்கா? ஸ்ருதிஹாசனும் சத்யராஜும் சேர்ந்து நிறைய பேரை கிட்னாப் பண்ணி கொலை பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? அவங்க யாரா இருப்பாங்க? ட்ரெய்லர்ல எட்ரா கொக்கிய அப்படின்றப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்றாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கும்? படத்தோட ட்ரெய்லர்ல டெத்தை பத்தி நிறைய பேசுறாங்க. சோ இந்த படம் கனெக்டட் டு டெத். எனக்கு 14,400 கூலியில அந்த ஒரு கூலி மட்டும் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த கூலி யாரு? ரஜினிகாந்தா இல்ல உபேந்திராவா? நாகார்ஜுனா, ஷௌபின், ஏன் ஆமீர் கான் கூட யாருன்னு சொல்லி ரிவீல் பண்ணியாச்சு. ஆனா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் யாருக்குமே யாருன்னு தெரியாம ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அது யாருன்னா உபேந்திரா. உபேந்திராக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு, பிரசன்ட்லயும் இருக்கிற மாதிரி இருக்காரு. ஆனா அவர் யாரு? ரஜினியோட ஃப்ரெண்டா இல்ல வில்லனா இல்ல அந்த 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்ல வச்சிருந்தேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்றது உபேந்திராவா? ஏன்னா உபேந்திராக்கு ஒரு ஐ க்ளோஸ் அப் ஷாட் இருக்கும். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு கண்ணு முழிச்சவன் எப்படி பாப்பானோ அந்த மாதிரி பாக்குற மாதிரி இருந்துச்சு. சோ உபேந்திரா யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கூலி ட்ரெய்லர்ல ஆமீர் கான் வந்து கன்னை வச்சு ஒரு கிளாஸஸ் எல்லாம் ஷூட் பண்ணுவாரு. அந்த லொகேஷனும் ரஜினிகாந்த் லாஸ்ட்ல நடந்து வந்து அந்த பீடியை மாத்துற லொகேஷனும் ஒரே லொகேஷன். என்னோட தியரி படி ஒன்னு ஆமீர் கான் அங்க வர்றதுக்கு முன்னாடி ரஜினி வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு இருக்கணும். ஆனா ரஜினி நடந்து போறப்போ அந்த டேபிள்ல இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே பிளாஸ்ட் ஆயிருக்கும். அது ரஜினி வரதுக்கு முன்னாடியே ஆமீர் கான் இடத்துல ஷூட் பண்ணதா இருக்கும். ஆமீர் கானும் ரஜினியும் அந்த லொகேஷன்ல தான் மீட் பண்றாங்களா இல்ல அது செகண்ட் பார்ட்டோட லீடா? இது என்னோட தியரி. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தியரி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு அப்படின்னு சொல்ற டைலாக் ஒன்னு சத்யராஜுக்கு இருக்கணும், அப்படி இல்லனா உபேந்திராக்கு இருக்கணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் அந்த ட்ரெய்லர்ல பாக்குற வரைக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது. அவங்க ரெண்டு பேரு ஒருவேளை அவரை ஏமாத்திருக்கணும். அப்படி இல்லனா அந்த டைலாக் ஸ்ருதிஹாசனுக்கா இருக்கலாம். ஏன்னா அந்த டைலாக் பேசிட்டு ரஜினிகாந்த் நடந்து வரப்போ அவருக்கு பேக்ரவுண்ட்ல ஸ்ருதிஹாசனும் உபேந்திராவும் நின்னுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ட்ரெய்லர்ல நோட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆடியோ லான்ச்ல லோகேஷ் கனகராஜ் எங்க அப்பா கண்டக்டரா இருந்தப்போ அவரோட பேட்ச் நம்பர் தான் 5821. அந்த நம்பரை தான் நான் ரஜினிகாந்த் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ட்ரெய்லர்லயுமே அந்த நம்பர்ல தான் தீக்குச்சி வச்சு பத்த வைக்கிற மாதிரி இருக்கும். தீக்குச்சி வச்சு பத்த வைக்கிறதுனாலே அது தலைவரா தான் இருக்கும். ஆனா இங்க அது மேட்டர் இல்ல. கூலியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் பண்ணப்போ அந்த போஸ்டர்ல ரஜினிகாந்த் வந்துட்டு 1421 அப்படின்னு ஒரு பேட்சை வச்சு அந்த பேட்சை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேட்ச் உபேந்திராவோட நம்பரா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. உபேந்திராவோட நம்பர் ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா 3821 அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த 1421 நம்பர் யார்? அந்த கூலி. ஒரு எலக்ட்ரிக் சேர் மாதிரி ஒரு டிவைஸை காட்டுவாங்க. அந்த சேரை வச்சு ஏகப்பட்ட தியரிஸ். அது டைம் டிராவல் பண்ற சேரா இல்ல அந்த சேர்ல உட்கார வச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து யாரையாச்சும் கொலை பண்றாங்களா? அப்படி கொலை பண்றது ஸ்ருதிஹாசனும் சத்யராஜுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட क्वेश्चंस இருக்கு. ஆனா அந்த சேரை நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த சேரோட சைஸ் இவ்வளோண்டு தான் இருக்கு. அந்த சேருக்கு பக்கத்துல ஒரு பென்சில் ஸ்டாண்டோ ஒரு பென்சிலும் இருக்கும். அந்த பென்சிலோட சைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சேரோட சைஸ் ஒரு கால்வாசி கூட இல்ல. அந்த சேர் என்ன சேரா இருக்கும்? அந்த சேர் என்ன சேரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.